40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப சாதாரணமா பொருளாதார வசதி இல்லாத நாடுகள் அனுபவிச்சுட்டோம். வெயில் பார்த்ததே கிடையாது, எப்பமாதான் அடிக்கும் அந்த வெயில். ஆனா மழை, பேய் மழை, குளிர், கடும் குளிர், அப்படியே வாட்டும். எங்களுக்கு சாதி கிடையாது, அங்க சாதி பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை. நான் காதலித்தாலும் காதலிக்கப்பட்டாலும் எங்க எஸ்டேட்டுக்குள்ளதான் எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவன் மலையாளியோ, இஸ்லாமியரோ, கிறிஸ்தவனோ, இந்துவோ, மதமோ, எந்த இதோ அப்படி கிடையாது. சொர்க்கம் என்பது ஆளுக்கால் மாறுபடக்கூடியதா இருக்கும், மதத்துக்கு மதம் மாறுபடக்கூடியதா இருக்கும், சூழலுக்கு சூழல் மாறுபடக்கூடியதா இருக்கும். எங்க மக்களுக்கு ஆக்கிரமிப்பு பண்ண தெரியலங்க. மூணாரும் ஊட்டியும் வால்பாறைக்கும் இன்னைக்கு போகும்போதுதான் தெரியுது. மாஞ்சோலை மாஞ்சோலை மாஞ்சோலை, அப்படி அந்த மாஞ்சோலையில என்னதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க? அது என்ன எஸ்டேட்டு எஸ்டேட்டு எஸ்டேட்டு, எப்ப பாரு எஸ்டேட்டு, இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிச்சயமா நாங்க வேறுபட்டவர்கள். எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, எங்களுக்குன்னு தனி சமிச்சைகள், அந்த சிக்னல்ஸ் எங்களுக்குள்ள இருக்கு, எங்களுக்குன்னு சொலவடைகள் இருக்கு, எங்களுக்குன்னு சில வாக்கியங்கள் இருக்கு. இது தனித்துவமானதுதான் நிஜமாவே. ஏன்னா பலருக்கும் இல்ல. எங்கள் எஸ்டேட்ல இது வரைக்கும் ஒரு 12,000 பேர்னா மொத்தமாவே ஒரு 30-50,000 பேர்னு வைங்களேன். மொத்தத்துக்கு இந்த எஸ்டேட் தொடங்கினதுக்கு ஒரு 50,000 பேர்னு வச்சுக்கோமா. இந்த இந்த லட்சத்துக்கும் குறைவானவர்களுக்கு மட்டுமே வாய்க்க பெற்ற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொண்டாட்டமான வாழ்வு தான். அதாவது நேர் எதிரா இருக்கும். ஒரு பக்கம் அதீதமான கடும் நெருக்கடி, இன்னொரு பக்கம் அதீதமான கொண்டாட்டம். ரெண்டும் சம அளவுல இருக்கும் எங்களுக்கு. துணி காய கூட போட முடியாது. இன்னைக்கு மதுரையில மழை, தொலைக்காட்சியில யதார்த்தமா வானொலியில பேசுறாங்க, துணி காய போட காயல அப்படின்னு பேசிட்டு எப்படி காய வைக்கிறது. எங்களுக்கு அது சாதாரணம். துணி காயல காயாதுங்கிறது சாதாரணம். விறகு அந்த 2 மாதம் வெயில் இருக்க நேரத்துல மட்டும்தான் விறகு சேகரிக்கணும். அது மிச்ச 10 மாசத்துக்குமானது. இல்லைன்னா விறகு இருக்காது, மாற்றே கிடையாது. இப்படி நிறைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு தனி வார்த்தைகளே இருக்கும், எங்களுக்கு மட்டும்தான் புரியும். இதுல தமிழ் மக்கள் மட்டுமல்ல, மலையாளி மக்கள் இருப்பாங்க. சோ அந்த மலையாள வாடைகள் தமிழ்ல கலந்திருக்கும், தமிழ் வாடை மலையாள கலந்திருக்கும், சாதாரணமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அரிசி அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சதா அரிசி. மலையாளத்துல ஒரு பேரு ஹரி. எங்க பக்கத்து வீட்டுல ஜெயஹரின்னு ஒரு அண்ணன் மலையாளி, அவங்க குடும்பம். ஒரு நாள் யதார்த்தமா ஜெயஹரி என்னன்னா வீட்டுல ஹரின்னு தான் கூப்பிடுவாங்க. ஹரி பேச்சு வழக்குல மரி ஹரி. பக்கத்து வீட்டுல சுகுமாரின்னு ஒரு மலையாளத்தை, அவங்களும் மலையாளி. இந்த ஜெகதமாத்த பக்கத்து வீட்டுல கேக்குறாங்க, சுகுமாரி எந்த ஓகே ஹரி ஒண்டோ அப்படின்னா அந்த அத்தை பதிலுக்கு சொல்லுது, ஹரி ஒண்டக்கே மரம் எடுத்தோண்டு வா. என்ன அப்படின்னா, சுகுமாரி ஹரி இருக்கானா அப்படின்னு அந்த அத்தை கேட்டிருக்கு. ஆனா ஹரி இருக்கா அப்படின்னு கேட்டது அந்த அத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அரிசி இருக்கு, சொல்ல எடுத்துட்டு வாங்க தந்துடுறேன். ஏன்னா அரிசி தீர்ந்துட்டுனா நாங்க பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கிப்போம், சொலவு எடுத்துட்டு போய் கடன் வாங்கிட்டு வருவோம். 2 பக்கா 1 பக்கா இப்படின்னு சொலவு வாங்கிட்டு வந்தோம். திருப்பி அரிசி எங்களுக்கு வந்த உடனே நாங்க போய் பக்கத்து வீட்டுல கொடுத்துருவோம். இப்படி காய்கறி இல்லையா வாங்கிப்போம். சோ இந்த குடுக்கல் வாங்கல் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கும். அப்போ இப்படி எல்லாத்துலயும் இருக்கும். அதாவது இரண்டரை கலந்த ஒரு இது. அங்க மதம்ங்கிறது எங்களுக்கு தனித்தனி மதத்தோட இருக்கும், மதம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இப்ப கிறிஸ்துமஸ் இருக்குது, நாங்க கிறிஸ்துமஸ்க்கு கோயிலுக்கு போயிட்டு, அப்ப நான் இறை மறுப்பாளர் அல்ல, அப்ப கிறிஸ்தவர் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வீட்டுக்கு வராததுமா வர்ற வழியிலேயே நான் எங்க போயிருவேன்னா சபரிமலைக்கு இருமடி கட்டி கொண்டு போற இடத்துக்கு நான் போயிருவேன். அவங்களோட சேர்ந்து ஐயப்போ சாமியோ அப்படின்னு பாடுறதா இருக்கட்டும். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர். அதே மாதிரி ஓணம் பண்டிகைக்கு ஊஞ்சல் ஆடுவதா இருக்கட்டும், கஞ்சி காய்ச்சி ஊத்தும் போது சபரிமலைக்கு போகும்போது கஞ்சும் பாசிப்பயிரும் சேமங்கிழங்கும் போட்டு ஒரு தருவாங்க. எங்க வீட்டுல இருக்கிறதுல பெரிய பாத்திரம், எங்க அம்மா ஓடி விளையாண்டு வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, பரிசு வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்திலே பெரிய சட்டியை தூக்கிட்டும், குழம்பு தனியா வேணும் அதுக்குள்ளே ஊத்திடக்கூடாது, தனியா ஒரு பாத்திரமும் தூக்கிட்டு போவோம். முனியசாமி கோயிலுக்கு விடல் போகும்போது தேங்காய் விடல் போட போவாங்க, கோழி பலியிட போவாங்க. எங்களுக்கு சொல்லாம இருக்கு, எங்க வீட்டை தட்டிட்டு, எங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கும், எங்க வீட்டை கடந்துதான் அந்த முனியசாமி கோயிலுக்கு போகணும், தட்டிட்டு போவாங்க. இது கிறிஸ்தவ வீட, இவங்க கிறிஸ்தவங்களே ஐயா கோயிலுக்கு போறவங்க எல்லாம் நாங்க நினைப்பு இருக்காது. அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் காலத்துல கருப்பசாமி கோயில்ல, மாரியம்மன் கோயில்ல பாட்டு ஓடும், கற்பூர நாயகிய கனகவல்லி மாறி கருமாறி. அப்படி இந்த பாடல்கள் எல்லாம்
மனப்பாடமா எல்லாருக்குமே இயல்பாகவே தெரியும். அந்த அது 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 அந்த திருவிழா நடக்குது, அந்த கோயில் கூட நடக்குதுன்னா எல்லாருமே போய் கலந்துக்குவாங்க. காலையில எழும்புறதுல இருந்து இரவு தூங்க வர்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒருத்தரை சந்திச்சே ஆகும். நாங்க காலையில எழுந்துச்சு கழிவறைக்கு போனோம்னா 6 கழிவறை ஒண்ணா இருக்கும் எங்க வீட்டுல லயத்துல. தண்ணி பிடிக்கணுமா 6 வீடு ஒண்ணா இருக்கும். வேலைக்கு போகணுமா அம்மா அப்பா ஒன்னா 7 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள ஒன்னா நடந்து அந்த காட்டுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒன்னா நடந்து போகணும். ஒன்னாதான் தேயிலை காட்டுல வேலை பார்க்கணும். திரும்பி வரும்போது ஒன்னா வரணும். நிறுவக்களத்துக்கு ஒன்னா வரணும். சாப்பிட போகும்போது ஒன்னா வரணும். தேயிலை காட்டுக்குள்ள இருந்து விரவுக்கு போனா நாங்க ஒன்னாதான் போயாகணும். பேருந்துல பயணம் பண்ணாலும் ஒன்னாதான் போயாகணும். பள்ளிக்கூடத்துக்கு சின்ன பிள்ளைகள் நாங்க ஆத்துக்கு குளிக்க போறோமா, விறகு பிறக்க போறோமா, காட்டுக்குள்ள ஒளிஞ்சு விளையாட போறோமா, ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் விடுமுறையா விளையாடணுமா ஒன்னாதான் இருந்தாலும். அங்க எங்க வயதை ஒத்த வயதுல கொஞ்சம் மூத்தவங்க இளையவங்க எல்லாரும் இது 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 வேறுபாடே இருக்காது. அது வந்து ஒரு இப்போ இந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு ரொம்ப பொலைட்டா ரொம்ப பாலிஷா ரொம்ப பாஷா சொல்றாங்க. இங்க இப்ப இருக்கிற கலாச்சாரம் இருக்கு இல்லையா, நாங்கள் அதை 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்து தெளிச்சிட்டோம். நாங்க அதுல அப்படியே இருக்கோம். வெளியூர்காரர் ஒருவர் வந்தாலும் எங்களுக்கு உடனடியா தெரிஞ்சிடும். நான் அந்த எஸ்டேட் மருத்துவமனையில கருவில் எங்க அம்மாவுக்கு உற்பத்தியான அடுத்த நிமிடம் மருத்துவர் அதை உறுதி செய்த உடனே நான் எங்க அம்மா திருப்பி அதை உறுதி செய்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஊர் முழுக்க தெரிஞ்சிடும். இருதயமேரிக்கு இம்மானுவேலுக்கு குழந்தை உண்டாகும் பையனா. நான் பேருந்துல எஸ்டேட்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஊருக்கு தெரிஞ்சிடும் செய்தி. எங்க ஊருக்கு பெரிய ஆள் யாருன்னா கண்டக்டரும் டிரைவரும் தான். பேருந்துல வரக்கூடிய எங்க எஸ்டேட்டுக்கு பேருந்து எத்தனை ஊர்ல உங்களுடைய பேருந்தினுடைய ஓட்டுநர் நடத்துனர் பேர் உங்களுக்கு தெரியும்? எங்க ஊருக்கு தெரியும். ஏறக்குறைய 15 ஆண்டு ஆயிடுச்சு ஊரை விட்டு முழுசா வந்து. பேச்சு டிரைவர், கந்தசாமி டிரைவர், சர்க்குணம் டிரைவர், சிவஞானம், அருணாச்சலம், முனியாண்டி, சக்திவேல் இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவோம். நாங்க எங்க வீட்டுக்கு சிறப்பு அழைப்பாளரே எங்களுடைய கண்டக்டரும் பஸ் கண்டக்டரும் பஸ் டிரைவரும் தான். சாமி கண்டக்டர் ஒரு கண்டக்டர் இருந்தார், பேர் சாமி கண்டக்டர். எத்தனை நாள் நாங்கள் கட்டணம் கொடுக்காம அந்த பேருந்துல பயணம் டிக்கெட் எடுத்துருவோம், காசு இருக்காது. அண்ணே ஊர்ல இறக்கிட்டு நீங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்து திரும்பி வரதுல தந்துருவோம் அப்படின்னு நம்பி ஏத்திடுவாங்க. என் காசுப்பா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒருத்தரும் தவறுனதில்லை. மேல டாப்ல உட்கார்ந்து இருப்போம். பேருந்துல டாப்ல தான் எங்களுக்கு இடம் இருக்கு. 44+2 அவ்வளவுதான் இருக்க முடியும். 120 பேர் 130 பேர் இருப்போம். 44 பேர் இருக்கிற இடத்துல 120 130 பேர் இருந்து ஆகணும். இல்லைன்னா ஒரு நாள் காத்திருக்கணும் அடுத்த பேருந்து. டாப்ல 30 பேர் இருப்போம். எத்தனை பேர் இருப்போம்லாம் கண்டக்டர் தெரியாது, எட்டியும் பார்க்க மாட்டார். ஆனா எல்லாரும் டிக்கெட் எடுத்திருப்போம். அந்த நம்பிக்கை இது எல்லாம் எங்களுக்குள்ள சண்டை வரும். பார்க்கணுமே பஸ் பாத்தீங்கன்னா நீங்க உலகத்துல நான் வேற எங்கேயும் பார்த்தது இல்ல. ஒரு பேருந்து கிளம்பும் போது டிப்போலயே அந்த பஸ் டிப்போ ஒரு டிப்போ இருக்கும். அந்த டிப்போல இருந்து கிளம்பும் நகரத்திற்குள்ள டிப்போ இருக்கக்கூடிய தாண்டி எல்லாரும் இத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பலருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா டிப்போ வாசல்லே போயிருவோம். நாங்க டிப்போ வாசல்ல பாபநாசம் பணிமனையிலையும் திருநெல்வேலி பணிமனையிலையும் நாங்கள் பேருந்துல ஏறிடுவோம். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நண்பர் பேசுறாங்க, எஸ்டேட்டுக்கு போனோம். நல்லதுங்க, நாங்க 11 மணிக்கெல்லாம் திருநெல்வேலி, இரவு 11 மணிக்கெல்லாம் திருநெல்வேலி பேருந்து நிலையத்துல இருந்தோம். பேருந்து 2:30 மணிக்கு வந்துச்சு. வரும்போதே ஒரு பேருந்து நிரம்பி வந்துச்சு. நான் 3 மணி நேரமா 3.5 மணி நேரமா காத்திருந்தேன் பேருந்து நிலையத்துக்குள்ள. பேருந்து வரும்போதே எப்படா இருக்க முடியும்? ஒரு பேருந்துக்குள்ள வந்து எல்லாரும் ஏறுவாங்க, பேருந்து வரும்போதே நிரம்பி வருது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு கடைசி இருக்க இல்ல. ஓட்டுநருக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னல் இருக்கு இல்லையா, ஜன்னல் மேல ஜன்னலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து வந்தாங்க. இன்ஜின்ல உட்கார்ந்து வந்தாங்க. நான் நகர வாழ்க்கைக்கு வந்த பிறகு இன்ஜின்ல உட்கார்ந்து பயணம் பண்ணி நடத்துனருக்கு சீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து பயணம் பண்ணி நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. எஸ்டேட்ல அப்படி இல்ல. நடத்துனர் முன்னாடி அந்த சீட்ல இருக்கும், அந்த இடத்துல ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம், அந்த இன்ஜின்ல உட்கார்ந்து இருப்போம். இதெல்லாம் கொடுப்பின, இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம். அப்ப என்னன்னா அந்த டிப்போ முன்னாடி இருந்து ஏறுவோம் பாருங்களேன், ஜன்னல் வேலையே ஏறுவான். எஸ்டேட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான்னா பஸ் பிடிக்கிறதுக்கு சீட்டு பிடிக்கிறதுக்கு சீட்டு எல்லாம் வரமாட்டான். ஏன்னா சீட்டு பிடிக்க அம்புட்டு கூட்டம் வரும். கையில இருக்கிறது துண்டு, கர்ச்சீஃப், எல்லாம் தொப்பி எல்லாத்தையும் வச்சு சீட்டு பிடிச்சிருவோம். சீட்டு பிடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கச்ச 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 கச்சன்னு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சண்டை வரும். ஏன் சீட்டு ஓ சீட்டுன்னு. சண்டை எங்க வந்துச்சு, அதே ஆளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு 3 பேர் சீட்டு தானே அப்படின்னு பார்க்க மாட்டோம். 4 பேர் இருப்போம், மடியில ஏத்தி வைப்போம். 2 பேர் சீட்டு தானே இருக்காது, 3 பேர் இருப்போம். அப்படி முடிந்த வரைக்கும் உட்கார வச்சு மடியில உட்கார வச்சு இப்படிதான் அது போகும். அப்படிதான். ஏன்னா நாளைக்கு எனக்கு இருக்கிறது நாளைக்கு இவருக்கு இப்படின்னு ஒரு குடுக்கல் வாங்கல், ஒரு அன்னோன்யம், ஒரு நெருக்கம், சண்டை இருக்கிற அதே நேரத்துல அன்னோன்யமும் இருக்கு.
ஏன்னா என் சொந்தக்காரர், என் ரத்த வழி சொந்தம் எங்கேயோ இருப்பாங்க. பட் என் பக்கத்து வீட்டுக்காரர், நாங்க 6 வீடு வரிசையா இருப்போம். என் 6 வீட்டுல 5 வீடு தமிழ், மலையாளி மக்கள், நாங்க மட்டும் தமிழ். என் கூட சின்ன பிள்ளையில இருந்து பேசி பழகி எடுத்து வந்தாலும் மலையாளி மக்கள். என் கூட படிச்ச பசங்க எல்லாம் பெரும்பாலும் மலையாளி மக்கள். சோ எனக்கு அவங்க, அவங்களுக்கு நான் இப்படிதான் இருந்தாகணும். என் தாயும் என்னை விட எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு தெரியும். நிர்பந்தத்தின் காரணம் அந்த ஊர்ல பழகி கூட வந்தது. என் பெற்றோர் அங்கேயே பிறந்து வளர்ந்து மக்களோடயே இருந்தனால மலையாளம் ரொம்ப ரொம்ப சாதாரணமா, ரொம்ப இயல்பா, ஒரு 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 கேரளா தேசத்துல வாழ்ற மாதிரியே மலையாளம் பேசுவாங்க. அதே மாதிரி மலையாள மக்கள் நிறைய பேர் ரொம்ப அந்த வாடையே தெரியாமல், மலையாளிகள் பெரும்பாலும் ஆங்கிலம் பேசினாலும் மலையாளம் பேசினாலுமே கண்டுபிடிச்சிடலாம். வேறு மொழி பேசினா இவங்க மலையாளி அப்படின்னு பார்த்த உடனே அந்த தொனியில வந்துடும். எஸ்டேட்ல வாழ்ந்த மக்கள் அந்த மலையாள வாடையே இல்லாம தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் உண்டு. அப்போ பேருந்துல போனாலும் நான் பார்க்கணும், கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனாலும், ஆலயத்துக்கு போனாலும், கறி வாங்க போனாலும், குளிக்க போனாலும், எங்கனாலும் சரி எல்லாரையும் பாத்துடணும். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நான் சத்தமா எங்க வீட்டுல பேசினா பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப சாதாரணமா கேட்கும். மறுநாள் காலையில அது காடு முழுக்க பேசப்படும் பொருளா வரும். அங்க ரகசியம்னே ஒண்ணு இருக்க முடியாது, ரகசியம்னே இருக்காது. அப்படி அப்படி ஒண்ணு மறைச்சிட்டானா அவன் பெரிய பெரிய அவன் ரா ஏஜென்ட் மாதிரி பார்க்கலாம், அப்படி வச்சுக்கலாம். எஸ்டேட்டுக்குள்ள ஒரு ரகசியத்தை ஒருத்தர் மறைச்சிட்டார் அப்படின்னா அவர் ராஜ ஏஜென்ட்டுக்கு நிகரானவர் நாங்க நினைச்சுக்கலாம். அப்படி அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி ஏன்னா அது நடைமுறைக்கே சாத்தியம் இல்லை. என்னைய குறித்து அக்கு வேற ஆணி வேற என் ஊருக்கு தெரியும். இவன் யாரு, என்ன ஏது என்ன எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் எல்லாரை பத்தியும் எல்லாமும் தெரியும். அது ஒரு உண்டு உறைவிட பள்ளி, ஆங்கிலத்துல ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய அது வளர்ந்துட்டு வரும். இப்ப இந்த மதுரையில கூட பாத்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளிக்கூடம் அழகர் கோயில் மலை உச்சியில இருக்கு, உண்டு உறைவிட பள்ளி. அங்கே தங்கி இருப்பாங்க. இப்ப வந்து கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டிச்சேரிக்கு போற வழியில ஒரு இருக்கு. நிறைய இப்ப சென்னை மாதிரியான இடங்கள்ல எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒரே இதுக்கு வந்துருச்சு. அவங்க மட்டும் தான் பெரும்பாலும், அவங்களுக்குள்ள மட்டும்தான் எல்லாமே இருக்கும். இதை நாங்க 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப சாதாரணமா பொருளாதார வசதி இல்லாத நாடுகள் அனுபவிச்சுட்டோம். அது எங்களுக்கு சாதாரணம், அது ரொம்ப இயல்பு எங்களுக்கு. அதாவது கொண்டாட்டமான வாழ்க்கை. எங்க வந்து அதாவது இன்னைக்கு ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலை கோடை பகுதிகளுக்கெல்லாம், மலை பகுதிக்கெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 முறை கூட்டு போறோம். விதிவிலக்கா கூட இருக்கலாம். பெரும்பாலும் ஒரு முறை அல்லது 2 முறை அல்லது 3 முறை பெரும்பாலும் நடுத்தர வர்க்கம் தங்களுடைய குடும்பத்தோட கூட்டிட்டு போறாங்க. எங்களுக்கு எந்த லீவு பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் நாங்கள் மலைக்கு போவோம். ஏன்னா எங்களுக்கு வீடு, காலாண்டு லீவா, அரையாண்டு லீவா, முழுவாண்டு லீவா, பொங்கலா, தீபாவளியா, கிறிஸ்துமஸ் விடுமுறையா, ரம்ஜானா, ஓணம் பண்டிகையா, இங்க பலருக்கும் பொருளாதாரத்தின் காரணமாக தடுக்கப்பட்ட ஒண்ணு, பொருளாதார வசதி இருக்கிற வீட்லயும் வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் ஒண்ணு, அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் இருக்கிற ஒரு குளிர் பகுதி, ஒரு மலைப்பகுதி. எங்களுக்கு வாழ்க்கையே அதாங்க, வாழ்நாளே அதுதான். எங்களுக்கு அது இயற்கையாக வாய்க்கப்பட்டது. லட்சத்துக்கும் குறைவானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு கொடுப்பினை அது. சண்டை இருந்திருக்கு, கஷ்டம் இருந்திருக்கு, அடி வந்திருக்கு. ஆனா நாங்க எங்கள் வாழ்க்கையை கொண்டாடி இருக்கோம். ஒவ்வொரு மே மாசமும் பாத்தீங்கன்னா அங்க வளர்ற பழம் இருக்குல்ல, தாட்டு முட்டான்னு ஒரு பழம், ஆங்கிலத்துல பேஷன் ஃப்ரூட்னு சொல்றோம். தாட்டு முட்டான்னு ஒரு பழம், அது ஒரு சீசன். தவிட்டு கொய்யான்னு ஒரு பழம் இருக்கு, கொய்யா மாதிரியே இருக்கும், சின்ன கொய்யா. கொய்யால 7 கொய்யா இருக்கும், சிவப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா, நரி கொய்யா, இப்படி கொய்யா இருக்கும். நாவல் பழம், நான் எஸ்டேட்ல சாப்பிட்ட மாதிரி ஒரு தித்திப்பான பழம் வந்து ஏன்னா அது இயற்கையிலே காட்டிலே வளர்றது, அவ்வளவு தித்திப்பா இருக்கும். இந்த முறை எஸ்டேட்டுக்கு மே மாதம் போறோம், போய்கிட்டு இருக்கும் போது மாஞ்சோலைக்கு கீழே ஏத்தாப்படி எங்க எஸ்டேட்ல எங்களோட கூட பிறந்து வளர்ந்த ஒரு தங்கை வந்து ஏத்தாப்படி வரா. வேணின்னு ஒரு தம்பியும், மேரி கிருஷ்ணன்னு ஒரு தங்கச்சும். அண்ணே வண்டியில இருக்குது, வண்டி நம்மளை பார்த்தும் பார்க்கல, அண்ணே என்ன அண்ணேன்னு வண்டியை நிப்பாட்டி கொடுக்குறாங்க. இருக்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது எஸ்டேட்ல உள்ளது, அது அங்க பிறந்தது. அவர்கள் எஸ்டேட் விட்டு போய் ஆண்டு 20 ஆயிட்டு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. நாங்க எஸ்டேட் விட்டு வந்து ஆண்டு 15 ஆயிட்டு மதுரையில இருக்கோம். ஆனா எஸ்டேட்ல இருந்து பார்த்து நான் பழம், வாழைப்பழம் சரி தந்துட்டாங்க அப்படின்ட்டு யதார்த்தமா பிக்கிறேன். அப்படி டேஸ்ட்டுங்க, அவ்வளவு சுவைங்க. என் பாலிய காலத்துக்கு என்னை மீட்டுட்டு போயிட்டு அவ்வளவு இருக்கு, அவ்வளவு சுவையா தித்திப்பா இருந்துச்சு. அப்புறம் ஊர்ல போய் நான் சொல்லிட்டேன், இந்த பழம் இல்லாம நான் ஊரை விட்டு இறங்க மாட்டேன், எனக்கு ஒரு காரு வேணும். அப்புறம் 2 சீப்பு கிடைச்சது எனக்கு வரும்போது. அதாவது அந்த சுவை இருக்கு இல்லையா, லக்கோட்டு அப்படி ஒரு பணம் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்போம்னு எனக்கு தெரியல. ஏன்னா எஸ்டேட்டை தாண்டி நான் வேற எங்கேயும் பார்த்தது இல்லை. மஞ்சள் கலர்ல அப்படி உருண்டையா இருக்கும், அதுக்குள்ள ஒரு விதை இருக்கும். அது வந்து மே மாதம் மட்டுமே அங்க கிடைக்கும்.
லக்கோட்டு பிரிக்கிறதுக்கு போ. நார்த்தங்காய் இருக்கு இல்லையா, அந்த நார்த்தங்காவனுடைய தோலை மட்டும் பிச்சு திம்போங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். மால்டங்காய்னு ஒரு காய் இருக்கு, எஸ்டேட்ல மட்டுமே நான் பார்த்த காய். இதுவெல்லாம் எங்களுக்கு கீரை, எத்தனை வகை கீரை இருக்கு தெரியும். மெட்ராஸ் கீரைன்னு ஒரு கீரை இருக்கு, நாங்களே பேர் வச்ச பேர் அது. வேற எங்கேயும் நாங்க அப்படி ஒரு கீரையை பார்த்ததில்லை. மெட்ராஸ் கீரை அவ்வளவு சுவையா இருக்கும். குட்டி தக்காளி கீரை, இங்க இருக்கக்கூடிய மணத்தக்காளி சொல்றோம் இல்லையா, குட்டி தக்காளி. கருணக்கீரைன்னு ஒரு கீரை இருக்கு, காளான்ல அத்தனை வகை இருக்கும். இன்னைக்கு முடிச்சு சாயங்காலம் வரைக்கும் தாங்காது, அந்த காளான் இருக்கும். மீன் இருக்கு இல்லையா, நாங்க காட்டுல போய் அந்த சின்ன சிற்றோடையில மீன் பிடிச்சிட்டு வருவோம். அந்த மீனை பிரிச்சுட்டு வந்து அப்படியே சின்ன பிள்ளைல டப்பா வீட்டுல இருந்து பீங்கா கொண்டு போவோம், துண்டை வைப்போம், 2 பேரும் பிடிப்போம், ஆளுக்கு பாதியா பிரிப்போம், கொண்டு வந்து அப்படியே சட்டியை வச்சு அப்படியே விரட்டி கொஞ்சம் சோறை போட்டு தேங்காய் மட்டும் இருக்கு, வேற எதுவும் இருக்காது. சின்ன உள்ளி இருக்கும், வெங்காயம், இங்க வெங்காயம், எங்க ஊர்ல மலையாளி வாடை இருக்கிறதுனால நாங்க அதை உள்ளின்னு சொல்லிக்குவோம். சின்ன உள்ளியை பிரிச்சு உரிச்சு வச்சு, ஒரு கருவாடு இருந்தா மட்டும் அடுப்புல சுட்டு தும்போம். அப்பளம் இருந்தா அடுப்புல சுட்டுக்குவோம். எண்ணெய் இல்ல, வீட்டுல இருக்காது, எண்ணெய் இருக்காது. அப்போ அடுப்புல தீ கங்கு இருக்கும் இல்லையா, ஏன்னா விறகு தானே, அடுப்புல அப்பளத்தை சுட்டு தின்றுவோம், கருவாடை சுட்டு தின்றுவோம். சின்ன சின்ன அந்த இங்க இருக்கக்கூடிய அந்த கருவாடு இருக்கு இல்லையா, என்ன மத்தி இல்ல சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருவாடு அப்பப்போ இருக்கும், அதை சுட்டு தின்றுவோம். மீனை பொரிச்சு அப்படியே போட்டு அந்த சூடு தண்ணியில, சூடு சோறுல தேங்காய் மட்டும் கட்டியா இருக்கும். அந்த குளிருக்கு தேங்காய் கட்டியாகும், பலருக்கு தெரியும், மலை பிரதேசத்துக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். தேங்காய் டப்பா கொண்டு போயிருப்போம், அப்படியே உறைஞ்சிடும். நாங்க அதை கிண்ணத்துல ஊத்தி வச்சிருப்போம், அந்த அதை அப்படி கை வச்சுதான் எடுக்க முடியல, ஒரு ஒரு கிண்ண ஒரு ஸ்பூன் வச்சுதான் தோண்ட முடியும், அப்படி இருக்கும். அப்போ அந்த 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 தேங்காய், அந்த சுடு சோறுக்கு தேங்காய் ஊத்துவோம். ஊத்த கூட முடியாது, கட்டி எடுத்து போடணும். கொஞ்சம் அந்த ஒரு 2-3 அப்பளம் சுட்டிருப்போம், ஒரு ஒரு கருவாடை சுட்டிருப்போம், ஒரு தேங்காய், இது என்ன சின்ன உள்ளி. இது எனக்கு அங்க இருக்க வரைக்கும் தெரியல. நான் ஒரு சொர்க்கம்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு வார்த்தை சொல்றோம்லே, சொர்க்கத்துல உனக்கு இடம் கிடைக்காதுடாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொர்க்கங்கிறது மாறும். என் பையன் கிட்ட போய், மகனே உனக்கு சொர்க்கம்னா என்னடா, என்ன வேணும், உனக்கு என்னெல்லாம் இருந்தா அது சொர்க்கம்னா, அவரு எனக்கு ஒரு டேப் ஃப்ரீ, என்ன ஃபுல் ஸ்பீடுல ஒரு 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 பிராட்பேண்ட் கனெக்ஷனோட ஒரு டேப் இருக்கணும், அவருக்கு பிடித்தமான சில சீரியல் இருக்கணும், அப்பப்போ தன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அப்பா அம்மா இருக்கணும், அக்கா இருக்கணும், லைனுக்கு அப்பப்போ வரணும். அது போக இது இப்படிதான் ஒண்ணா இருக்கு. அப்ப சொர்க்கம் என்பது ஆளாளுக்கு வேறுபடும். இப்ப எனக்கு மது அருந்தக்கூடிய எனக்கு அப்படி ஒரு வாடையே ஆகாது. என் நண்பர் ஒருவருக்கு மது இல்லாமல் வாழ்க்கைய முடியாது, இன்னொரு நண்பருக்கு தேநீர் இல்லாம வாழ்க்கை முடியும். ஒவ்வொருத்தருக்கும் தேர்வு வரும். மதுப்பாட்டில்கள் நிறைந்த ஒரு இடம் நிச்சயமா எனக்கு சொர்க்கமா இருக்காது. தேநீரே இல்லாத ஒண்ணு என் நண்பனுக்கு சொர்க்கமா இருக்காது. இப்படி நறுமணங்கள் எனக்கு ஆகவே ஆகாது, எனக்கு பர்ஃபியூம் ஆகாது, எனக்கு உடனே மூச்சு தள்ளுவது என் இயல்புக்கு. அது இல்லாத ஒரு ஒண்ணு இன்னொரு நண்பருக்கு ஆகாது, இன்னொரு தோழிக்கு ஆகாது, இன்னொரு உறவுக்கு ஆகாது. அப்போ சொர்க்கம் என்பது நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இறை வடிவத்துல ஒன்னா இருக்க முடியாது. இது சொர்க்கம், இதுல இவ்வளவுதான் இருக்கும், இந்த 100 பொருள் தான் இருக்கும், எல்லாருக்கும் ஒண்ணுன்னா அது நிச்சயமா சொர்க்கமா இருக்க முடியாது. சொர்க்கம் என்பது ஆளுக்கால் மாறுபடக்கூடியதா தான் இருக்கும், மதத்துக்கு மதம் மாறுபடக்கூடியதா இருக்கும், சூழலுக்கு சூழல் மாறுபடக்கூடியதா இருக்கும். சீனி இல்லாம குடிக்கிறதா தான் இருக்கும். சிறுபிள்ளையில இருந்து எங்க அப்பா வீட்டுல ஒரு பானை இருக்கும், அந்த பானையில தண்ணியை நாங்க சோறை வடிச்சு அந்த பானையில வச்சிருவோம். தலைவர் எங்க அப்பா அப்பப்போ வரும்போது அவர் குடிக்கிற தண்ணி அந்த பச்சை தண்ணிக்கு பதிலாக அதை தான் குடிப்பேன். எனக்கு அப்போ தெரியல அதை பத்தி. எங்க அப்பா வந்து சீனி போட்டு தேநீரை குடிச்சு நான் பார்த்தது இல்லை, ஆனா அவருக்கு சுகர் இப்போ வரைக்கும் இல்லை. பட் அது என்ன, அந்த சுவையும் இல்லை அவருக்கு. சீனி போட்டா அந்த தேநீர் ஆகாது. ஒரு நாளைக்கு 10 முறை எங்க அப்பா தேநீர் குடிப்பாங்க, ஆனா சீனி போட்டா ஆகாது. அப்போ சொர்க்கம் என்பது ஒரு கட்டமைப்பு. ஒருவேளை அந்த கட்டமைப்பு இருக்குதுன்னா அது ஆளுக்காலு மாறுபடும். நாம் வெளியில நம் பணி இருக்கும் போது அலுவல் சார்ந்து இருக்கிறதோ, பயணம் சார்ந்து இருக்கிறதோ, நண்பர்களோட இருக்கிறதோ, வீட்டுல தனி அறையில இருக்கும் போது வேறு மாறி உடையில இருக்கும், ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே அணிகிற உடை ஒண்ணு இருக்கும், வெளியில போடுறதுக்கு ஒண்ணு இருக்கும், அலுவலகம் சார்ந்த ஒண்ணு இருக்கும், விழாக்கள்ல ஒண்ணு இருக்கும். அப்போ ஒரே மாதிரி நாமளே இல்ல. அப்படி சூழல்ல சொர்க்கம் என்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எங்க பாலிய காலம். எல்லாருக்கும் பாருங்க, சினிமா பாட்டு பெரும்பாலும் பிடிக்கிறது, இசை பெரும்பாலும் பிடிக்கிறது, பெரும்பாலும் விதிவிலக்கு வேறு. அவர்கள் பிறந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும், பிறந்த 10 ஆண்டுக்கு பிறகுதான் வாழ்க்கையில பெரும்பாலானோருக்கு பிடித்தமான பாட்டு ஆண்டு முழுக்க வரும். விதிவிலக்காக 1-2 சிலவோ பின்னாடி இணைஞ்சுக்கிடலாம், அல்லது என் வாழ்க்கை சார்ந்து என் சூழல் சார்ந்து அது மாறுபடலாம். ரொம்ப விதிவிலக்கு தான். இல்லைன்னா நான் பிறந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி, பிறந்த 10 ஆண்டுக்கு பிறகுதான் பாடல்கள் பெரும்பாலும் நமக்கு அந்த இசைதான் பிடிச்சிருக்கும். இதுதான் இயல்பா இருக்க முடியும். எங்க இருந்து வந்தது? ஏன்
அப்போ நான் பிறந்த மாஞ்சோலியை நான் கொண்டாடலாம், என் பிள்ளை கொண்டாடணும்னு கட்டாயம் இல்லை. ஏன் இல்லைன்னா அவருக்கு அது எங்க அப்பன் ஊர், எங்க அப்பன் பிறந்த ஊர், அவ்வளவுதான் அதுக்கு. எங்க அம்மா பிறந்த ஊர், எங்க அம்மா பிறந்த ஊர், அவங்க இப்படிதான் இருக்க முடியும். இப்ப எஸ்டேட் வாழ்க்கையில நாங்கள் வெறும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கல. நாங்க தான் எங்க ஊருக்கு ராஜா. எங்களுக்கு சாதி கிடையாது, அங்க சாதி பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை. நான் காதலித்தாலும் காதலிக்கப்பட்டாலும் எங்க எஸ்டேட்டுக்குள்ளதான் எனக்கு. எப்படி ஒரு காய்கறியில போய் இருக்கிற 10 கிலோக்குள்ள தேடிக்கிடலாமோ, இருக்கிற 20 கிலோக்குள்ள நான் தேர்ந்தெடுத்துக்கலாமோ, அதே வாய்ப்பு தான் இருக்கிறதுக்குள்ள இருந்து தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு தான் எங்களுக்கு. எங்கள்ல யாரும் அதீதமான பணக்காரன் குறைவான பணக்காரன் அப்படி இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, ஒரே சம்பளம் தான், வீடு ஒரே மாதிரிதான் இருக்கும், பொருளாதாரம் ஒரே மாதிரி இருக்கும். யாரு மீதும் அங்க பொறாமைக்கான வாய்ப்பு வந்தது இல்லை. விதிவிலக்கா ஒருத்தர் ரேடியோ வாங்கிட்டா ஊரே போய் பார்க்கும், ஐயோ அவன் வாங்கிட்டானா அப்படின்னு பொறாமைக்கு இல்லை. அடி வரும், அதுக்கெல்லாம் விதிவிலக்கெல்லாம் இருந்திருக்கும், சண்டை வந்திருக்கு, அடி வந்திருக்கு. பட் சாதி காரணமா மதம் காரணமா எங்களுக்குள்ள கொலை வந்தது இல்லை. அந்த ஒரு காவல் நிலையத்துல எண்ணிக்கை ஒரு ஆண்டு கூட 100 குற்ற புகார்கள் வந்ததில்லை, அப்படி வந்தது இருக்காது. அது நாங்கள் அதாவது எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை இருக்கு இல்லையா, அங்க அனுபவிக்கிற வரைக்கும் அதுக்கு தெரியல. வெளியில வரோம் இல்லையா, எந்த மிஸ் பண்ணோம், எங்க இழந்திருக்கோம், என்ன இருந்துச்சு, நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோம். இங்க ஒரு பெரிய பணக்காரன் பெரிய உயர்தர வர்க்கத்திற்கு மட்டுமே சாத்தியப்பட்ட நிறைய விஷயத்தை நாங்கள் இயல்பா விதவிதமா சாப்பிட்டிருக்கோம். பசியில இருந்திருக்கோம், பட்டினி இல்ல. ஏன் அப்படின்னா நாங்கள் விதவிதமான உணவு சாப்பிட்டிருக்கோம், எல்லாம் இயற்கை. கப்பக்கிழங்கு வரும், கேரட் வளரும், பீன்ஸ் வளரும், முட்டைக்கோசு வளரும், உருளைக்கிழங்கு வளரும். இந்த இந்த அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாருங்க, அந்த புதுமையா இருக்காது. எந்த 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 உரமும் இல்லாம, எந்த செயற்கை உரமும் இல்லாம இயல்பா உண்டாக்குறது இருக்கு இல்லையா. விளையாட்டுல இருந்து எங்களுக்கு எல்லாம் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டு கூட மாறும், அந்த உணவு முறை மாறும், எங்களுக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய கனி மாறும், விதவிதமா அமையும். இது எதுவும் இப்ப எல்லாத்துக்கும் காசு இங்க, ஆனா கூட நஞ்சு இருக்குமோ, விஷம் இருக்குமோ, இதை ஒரு நாளைக்கு மேல வைக்க முடியுமோ, இப்படி இருக்கும். அங்க எனக்கு எல்லாம் இலவசம், எதுவுமே காசு கிடையாது. காட்டு முட்டான மட்டுமே வயிறு நிறைய தின்றுருக்கும், தின்னு வயிறை நிறைச்சிருக்கும். இப்படி இப்படி ஒரு ஒரு கொண்டாட்டம். எப்படி இங்க எல்லாம் யோசிச்சு இது அந்த சாதிக்காரன் பாத்துருவானோ, இந்த மதக்காரன் வந்துருவானோ, இவங்க அது பண்ணிடுவாங்களோ, இந்த பிள்ளைய பார்த்தா அவன் வந்துருவானோ. அங்க அப்படி இல்ல. மலையாளி தமிழனை திருமணம் பண்ணுவாங்க, தமிழன் மலையாளியை திருமணம், இஸ்லாமியர் இந்துவை திருமணம் பண்ணிருக்காங்க, இந்து கிறிஸ்தவரை திருமணம் பண்ணிருக்காங்க. ஒரு தாய் மக்களா வாழ்ந்தோம்பாங்க. நிறைய இடத்துல நாங்க கலாய்வுக்கு போயிருக்கேன். பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது, சிறுபான்மையினர் மக்கள் பாதிக்கப்படும் போது கலாய்வுக்கு போகும். நாங்க ஒரு தாய் மக்களா வாழ்ந்தோங்க, அவன் கெடுத்துட்டாங்க, அவன் இல்லைன்னா அப்படின்பாங்க. ஆனா யதார்த்தத்துல ஒரு தாய் மக்கள்லாம் இல்லை, இங்க ஏமாத்து வேலையா இருக்கு. எல்லாம் சரி, கல்யாணம்னு ரொம்ப சாதிக்கு போயிடுறாங்க. எஸ்டேட்ல தமிழ் மலையாளியை காதலிப்பார், மலையாளி இது காதலோட நிற்காது. மலையாளி இஸ்லாமியரை திருமணம் பண்ணியிருப்பார், இஸ்லாமியர் இந்துவை திருமணம் பண்ணியிருப்பார், இந்து கிறிஸ்தவ, அப்படி 1 2 எல்லாம் இல்ல, ஏகப்பட்ட பேரு. எஸ்டேட்ல பெரும்பாலும் காதல் திருமணமாக தான் இருக்கும். அதில் பெரும்பாலும் சாதி மறுப்பு திருமணமாகவும், மத மறுப்பு திருமணமாகவும், மொழி மறுப்பு திருமணமாகவும் தான் இருக்கும். ஒரு ஆணவ கொலையோ, ஒரு அடிதடியோ, ஒரு சண்டை வந்திருக்கு. என் பிள்ளை எப்படி கட்டலாம், என் பிள்ளை எப்படி தூக்கிட்டு போலாம், சண்டை எல்லாம் வந்திருக்கு. அது ஒரு ஆணவ கொலைக்கு எடுத்து சென்றதாகவோ, ஒரு குற்ற வழக்கு எடுத்து சென்றதாகவோ, சிறை வரைக்கும் இப்படி ரொம்ப அரிதா இருந்தது. அது ரொம்ப அரிது, நடந்ததே இல்லை. எங்க ஊர் மாதிரி அப்படியெல்லாம் எங்க ஊர் புனித பிம்பம் எல்லாம் கிடையாது. எல்லா ஊர் மாதிரியும் எல்லா விதமான ஏற்ற இறக்கங்களும், எல்லா விதமான குரூரங்களும், எல்லா விதமான சிக்கல்களும் எல்லாம் இருந்த ஊர். அப்படி புனிதம், இப்படி ஒரு ஊரு எப்படி சொர்க்கம் என்பது ஒன்னா இருக்க முடியாது, ஆளாளுக்கு மாறுபடுமோ, அதே மாதிரி எங்க ஊரும் புனிதமானது, எங்க ஊர் மாதிரி ஒண்ணு வரும், அப்படியெல்லாம் இல்லை. எங்க எஸ்டேட்டும் ஒரு கொண்டாட்டம் தான். அதாவது எஸ்டேட்டும் எல்லா இதுவும் சராசரி. ஆனால் நாங்கள் வேறுபட்டு நின்றோம். ஏன்னா நாங்க எங்களுக்குள்ள மட்டுமே தான் இருக்க போறோம், எங்களுக்குள்ள மட்டுமே இருந்தாகணும். ஆண்டுக்கு 10 மாதம் 8 மாதம் 9 மாதம் வெளியூர்ல இருந்து ஆளே வர முடியாது, வெளியாட்களே நாங்க பார்க்க முடியாது. சோ மனதளவுல நாங்க தெளிவா இருந்தோம். எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரன் தான், நம்ம மலையாளியோ, இஸ்லாமியரோ, கிறிஸ்தவனோ, இந்துவோ, மதமோ, எந்த இதோ அப்படி கிடையாது. நான் தும்முனா, நான் விழுந்தா என்னைய பார்க்க வர போறது மலையாளி அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் தமிழ் அல்லது ஒரு இஸ்லாமியர், இவங்கதான். எஸ்டேட்ல சாதி மதம் எல்லாம் இருந்துச்சு, ஆனா அங்க பார்க்கிற பார்வை இல்லை. ஒரு சாதிக்காரர் இறந்து விட்டாருன்னா அன்னைக்கு அது தெரிஞ்ச நிமிஷம் அல்லது அன்னைக்கு இரவோ இல்ல மறுநாளோ எந்த தொழிலாளியும் வேலைக்கு போக மாட்டாங்க. எஸ்டேட்ல ஒரு நாள் கூலி போச்சு, ஆனா யாரும் போக மாட்டாங்க. இது ஆரம்ப காலத்துல இப்படி என்னடா, யாரு செத்தாலும் யாரும் வேலைக்கு வர மாட்டேங்க,
மலையாளி செத்தா தமிழ் வர மாட்டேங்கான், அருந்ததியர் செத்தா பல்ல வர மாட்டேன். இப்படி சாதியும் பார்க்க மாட்டேங்காங்க, இவனுக்கு வர மாட்டேங்கான்னு கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா, இருங்க வாங்கான தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு ஒரு இறப்பு ஒரு கல்யாணம் அப்படின்னா நேரடி ரத்த சம்பந்தம் உடனடியாக நெருக்கடியா வீட்டுல இருந்தே அவனுங்க மட்டும் விடுமுறை எடுங்க, மீதி எல்லாம் வேலைக்கு வாங்க. ஆனா அன்னைக்கு 2 மணியோட வேலை, வழக்கமா 4:30க்கு வேலை முடியும், அன்னைக்கு 2 மணியோட வேலை. இதை மக்கள் உடனே ஒத்துக்கிறாங்க. அப்படி அதுல இருந்து யார் இறந்து போனாலும் எஸ்டேட்டில் 2 மணிக்கு வேலை விட்டுருவாங்க. யார் திருமணம்னாலும் எஸ்டேட்ல 2 மணிக்கு, யாரு வீட்டு சடங்குனாலும் எஸ்டேட்ல 2 மணிக்கு விட்டுருவாங்க. முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்து எல்லாரும் குளிச்சு கிழிச்சு கிளம்பி அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க. இதுக்கு அப்பாற்பட்டது 7ஆம் தேதி சம்பளம், தினக்கூலி. ஆனால் ஆண்டுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் தான் சம்பளம் வாங்குவாங்க, மாதத்துக்கு ஒரு தினக்கூலி. அன்னன்னைக்கு சம்பளம் கிடையாது, மொத்தமா வந்து மாசம் 7ஆம் தேதி. அந்த 7ஆம் தேதி கொண்டாட்டமா இருக்கும். பண்டம் அப்படின்னா அந்த எண்ணெயில பொறிச்சு இன்னைக்கு நம்ம சாதாரணமா மதுரை மாதிரி நகரங்கள்ல எங்க ஊர்ல இல்ல கிராமங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பண்டங்கள் இருக்கு இல்லையா, அதை நமக்கு சாதாரணமா கிடைக்குது. எங்களுக்கு ஒரு மாதம் நாங்க காத்திருக்கோம். ஒரு எண்ணெயில போட்டா பொறிச்ச பண்டம் ஒரு மடக்குன்னு ஒரு மடக்குன்ற ஒரு பண்டம் இருக்கு. இன்னும் எனக்கு அப்படியே இருக்கு. கேரளால அதுக்கப்புறம் பார்த்திருக்கேன், வேற தமிழ்நாட்டுல வர எங்கேயும் நம்ம பார்க்கல. சுசியம்னு ஒரு பொருள் இப்ப பார்க்கவே இல்லை. அப்படியே உள்ள பச்சை, அது என்ன பச்சை பயிர் அப்படியே அவிச்சு உள்ள வச்சு இனிப்பு வச்சு போட்டிருப்பாங்க, சுசியம்னு பேரு. அப்படி விதவிதமான பண்டங்கள்லாம் அந்த அந்த நாட்கள்ல நாங்க பார்ப்போம். 2005க்கு முன்னாடி எங்க ஊர்ல பொரோட்டான்னு ஒரு விஷயத்த நான் பார்த்தது இல்லை. பொரோட்டான்னு ஒரு ஒரு உணர்வை இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமான உணவுல ஒண்ணு. அந்த பொரோட்டாவை நான் 2005க்கு முன்னாடி எங்க ஊர்ல பார்த்தது இல்லை. ஆனா இந்த பண்டங்கள் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும். அதை வாங்கிட்டு வரும்போது இருக்கிற கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, நாங்கள் அதை தின்பதற்கு ஒரு மாதம் 30 நாட்கள் நாங்க காத்திருக்கணும். இப்படி இருக்கிற சூழல்ல தான் எங்களுக்கு வந்து எல்லாமே வேற. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் காடு காடு காடு, காடை தாண்டி இல்ல. எங்க மக்களுக்கு ஆக்கிரமிப்பு பண்ண தெரியலங்க. மூணாறும் ஊட்டியும் இது வால்பாறைக்கும் இன்னைக்கு போகும்போதுதான் தெரியுது. தேயிலைக்காடு வீடு பக்கத்துல முடிந்த வரைக்கும் எல்லாம் ஆக்கிரமிச்சு சொந்த கட்டடங்களை கட்டிட்டாங்க. நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணாம இருந்தது எங்களுக்கு எதிராக எங்க போயிடுச்சுன்னா, ஒருவேளை நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடங்களோ அல்லது வீடுகளோ கட்டியிருந்தோம்னா இன்னைக்கு எங்களை வெளியேற்றிருக்க முடியாது. கம்பெனி ஹெட் குவார்டர்ஸ், கம்பெனி கட்டின தொழிற்சாலை, கம்பெனி கட்டின குடியிருப்புங்கிறதுனால என் வீடு நீ காலி பண்ணுன்னு சொல்றான். ஒருவேளை நாங்கள் கட்டியிருந்த கட்டிடங்களும் நாங்கள் கட்டியிருந்த வீடும் நாங்கள் கட்டியிருந்த ஒரு கட்டிடம் அங்க இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏது ஏன் வீடு நீயும் ஜோலியை பார்த்துட்டு போன்னு சொல்லி இருந்திருப்போம். மாஞ்சோலியை தவிர மீதி எல்லா தேயிலை தோட்டங்களையும் எல்லா மலைகள்லையும் பாருங்க தனியார் கட்டிடம் நிறைய இருக்கு. அதனால இன்னைக்கு அந்த கம்பெனி முதலாளிகளால அவங்களுக்கு வெளியேற்ற முடியல. நாங்க ஆக்கிரமிப்பு பண்ண தெரியாதவங்க, நாங்க என்கரேஜ் பண்ண தெரியாதவங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வெகுளியா இருந்திருக்கோம். எங்க மூதாதையர்ல இருந்து நாங்க வரைக்கும் இருந்திருந்தா இன்னைக்கு காட்டுல பெரும்பாலும் எங்க வீட்டுல தானே இருந்திருக்கணும். காட்டுல இருக்கக்கூடிய விலங்கினுடைய இதுவோ அல்லது ஒரு மரத்தினுடைய சிறப்பான அத்தனை மரம் தெரியுங்க. இப்ப எங்க அப்பா இருக்காரு காடுல வில்ல மரத்து, அந்த எஸ்டேட்ல இருக்கக்கூடிய எத்தனை மரம் இருக்கோ அத்தனையும் தெரியும். குங்கிலியம்னு ஒரு மரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கு. இந்த குங்கிலிய மரம் குந்திரிக்கும், குங்கிலிய மாதிரி குந்திரிக்கம்னு ஒரு மரம் இருக்கு. நாம சொல்றோம் இல்லையா சாம்பிராணி, இந்த குழந்தைகள்லாம் பிறந்தா அல்லது உடனே காட்ட வேண்டியது இப்படி இருக்கு. அது பவுடர் கிடையாது, அது ஒரு பிசின், கட்டியா இருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பனிக்கட்டி மாதிரி ஒரு கட்டியா இருக்கும், அந்த சவரக்கட்டி மாதிரி ஒரு கட்டியா இருக்கும். அது மரத்துல இருந்து பிசின் அது வந்து 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 அது கட்டியா இருக்கும். எங்க எஸ்டேட்ல 4 முக்குல ஊத்துல குதிரை வெட்டியில எத்தனை குங்குலிங்க மரம் குந்திரிக்க மரம் இருக்கு, அது எங்கெங்க இருக்குன்னு வெகு சிலருக்கு தெரியாது. எங்க அப்பா ஒரு ஆள் காடு. ஆனா ஒரு நாள் அந்த மனுஷன் தேவைக்கு அதிகமா அந்த காட்டுல இருந்து போய் அந்த மரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது இல்ல, வீட்டுக்கு தேவைக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு நாள் எங்க வீட்டுல பாம்பு வந்துருச்சு, சின்ன பிள்ளைல நான் பயந்து போய் நடுங்கி, சின்ன பாம்பு வந்துச்சு நடுங்கி காட்டுக்குள்ள போய் ஓடி போய் எங்க அப்பா ஒரு நாள் கூட்டு வந்துட்டேன். வரும்போது பையங்கெல்லாம் கூட்டு வரேன், எப்போ எங்க வீட்டுல பாம்பு, எங்க அப்பா அடிக்க போகுது வாங்கன்னு ஒரு பெரிய பட்டாளத்தோட வரோம். எங்க அப்பா வீட்டுல வந்து இது எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு குச்சை வச்சு தூக்கி அப்படியே தூக்கி வெளியே போட்டு, ஏன்னா சப்புன்னு ஆயிடுச்சு. எங்க அப்பா அன்னைக்கு பாம்பை பிடிக்க போது அடிக்க போது கொல்ல போது, நான் பாட்டுக்கு பயில்களை கூட்டு வந்து கொத்த வயது பசங்களோட வந்திருக்கோம், தூக்கி வெளியே போட்டு. அது என்னடே செஞ்சிச்சு, காட்டுல இருந்து வந்துச்சு தெரியாம நம்மளே காட்டுல தானே இருக்கோம், வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். எனக்கு அங்க மாறு, எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது அடி கொல்லு மிச்சு காட்டு விலங்கு அடி காலி பண்ண, நமக்கு தான் இங்கன்னு சொல்லி கொடுக்கப்படல. அந்த நினைவு எனக்கு இன்னும் அப்படியே இருக்கு. எங்க அப்பா தூக்கி வீசினது என்ன சப்பு சப்பு சப்புன்னு அடிச்ச மாதிரி இருக்கு என் புத்தியில. பாம்பை அடிச்சு கொல்லணுங்கிற இது எனக்கு எங்க இருந்து வந்தது தெரியல. அது என்னை ஒன்னும் செய்யல, அது தெரியாம என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. என் வீடு காட்டுக்குள்ள இருக்கு, அது அங்கதானே வரும். அது தூக்கி தூரதான் போனோம், அது திருப்பி காட்டுக்குள்ள போட்டா அது பாட்டுக்கு போயிட போகுது. எங்க அப்பா 5 வரைக்கும் படிக்கலையே, எங்க அப்பா 5 தாண்டலையே, எங்க இருந்து இது சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு?
காடை நேசிக்கிறோங்க. அது அது அங்க இருந்து எங்களுக்கு கிடைச்சதுங்க. அது எங்க இயற்கையான அமைந்தாங்க. விலங்கு அடிச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரணும், காட்டு அடிச்சு கொண்டு வரணும்னு இல்லையே. இல்லையே. ஒரு வன அதிகாரிக்கு, இங்க பெரும்பாலான அதிகாரிக்கு, ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய அதிகாரிக்கு காட்டுக்குள்ள போனா என்னமாவது கிடைக்கும் தானே இன்னைக்கு உள்ள போறாங்க பெரும்பாலான அதிகாரி. எந்த உயரதியா இருந்தாலும் விதிவிலக்கா கொஞ்சம் பேரை தவிர்த்து பெரும்பாலான அதிகாரி இந்த பகுதியில உடனடியா என்ன கிடைக்கும் அதை எடுத்து கொண்டு வா, இப்படித்தானே கேட்கறது தானே பெரும்பாலும் இருக்கு. எங்களுக்கு அது சாதாரணமா பக்கத்துல கையை நீட்டினா கிடைச்சிருமே. ஆனா பண்ணது இல்லையே. காடை நாங்க வெறும் தொழிலாளியா மட்டும் அங்க இல்லைங்க, அது காடை நேசிச்சிருக்கோம், காடை கொண்டாடி இருக்கோம், காடை திளைக்கிறோம். அந்த காடு தான் எங்களுக்கு எல்லாம். எனக்கு கனி கொடுக்கிற மரம் அது, நான் வெட்ட மாட்டேன். வெட்டி பிரயோஜனம் இல்லை. அடுத்தது பிரயோஜனம் இல்லா கூட வேற. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊரானுக்கு 2 கண்ணு போடணும்னு நினைக்கிற சமூகம் இது பெரும்பாலான சமூகம். வெட்டி போட்டுரு, அழிச்சு போட்டுரு. புனிதமான ஊர்லாம் திருப்பியும் கட்டமைப்பெல்லாம் பிம்பம் எல்லாம் உருவாக்கல. ஒரு சராசரி ஊர், எழுத படிக்க தெரியாத சாதாரண மக்கள் கொண்ட ஊர். காட்டை மட்டுமே நம்பி நாங்கள் பழங்குடியினர் இல்லை, அவ்வளவுதான். ஆனா நாங்களும் காட்டுவாசி தான். காட்டை சார்ந்தே வாழ்ந்தவங்க. காட்டை தவிர்த்து எங்களுக்கு வேற வேலை தெரியாது. கொண்டாடி திளைத்த ஊருங்க. எங்களுக்கு எல்லாம் இயற்கையாக கிடைத்தது. அது எப்பவும் அந்த அருமை தருது. நான் இப்ப தருது. அதனாலதான் எஸ்டேட்டை தாண்டி நான் என் வாழ்நாள்ல பெரும்பாலான அதாவது என் வயதுல இப்ப நான் பாதிக்கு மேல 1/4 நூற்றாண்டு மதுரைக்கு வந்தாச்சு. ஆனால் எஸ்டேட்டை இன்னும் கொண்டாடுறேன். யாருக்காக? யாருக்கு சொல்லி ஆகணும் நான் எஸ்டேட்டை கொண்டாடுறேன்னு? யாருக்கு காட்டணும்? யாருக்கு தேவை? அப்படி எந்த தேவையும் இல்லை. நான் சொல்றது நான் மட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச எங்க பக்கத்து வீட்டுல ஜாகிர் ஹுசைன் ஒரு அண்ணன் இருந்தாரு. இப்ப கத்தார்ல ஒரு பெரிய நிறுவனத்துல அதிகாரியா இருக்காரு, பெரிய அதிகாரியா இருக்காரு. எஸ்டேட் பேசும்போதெல்லாம் தம்பி எஸ்டேட் எப்படி இருக்கு, எஸ்டேட்டை பத்தி வேற. அதுதான் எங்களுக்குள்ள வாய்க்கக்கூடிய பெரும்பாலான செய்தியா இருக்கும். ஸோ எஸ்டேட்ல இருந்து வெளியில வந்தா இன்னைக்கு நகரப்புறமோ கிராமப்புறத்துலயோ என்ன இருந்தாலும் சரி, 2 எஸ்டேட்காரங்க சேர்ந்தா உடனடியா சுத்தி யார் இருக்கா என்ன இருக்காலாம் பாக்குறது இல்ல. குடும்பம் கூட்டி எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டு நேரடியா எஸ்டேட், அந்த இது என்ன, இது என்ன, இது என்ன, இதுல பெரும்பாலும் கொண்டாடக்கூடியவதாக தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கல. இப்ப நான் கோயிலுக்கு, எங்க ஊர்ல இருக்க வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை. என் கோயில் வெறும் ஒரு கோயில், அது ஒரு கட்டடம் தானே, அப்படி இல்லை. அந்த கோயிலோட போகும்போது கொஞ்சம் பேரும் நடந்து போகும். ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை பார்த்துருப்போம். பள்ளிக்கூடத்துல இருந்து விடுமுறைக்கு வந்திருப்போம். அத்தை எப்படி இருக்கீங்க, மாமா எப்படி இருக்கீங்க, என்ன இந்த பேசிட்டே போவோம். கோயில் முடிச்சு ஒன்னா திரும்பி வருவோம். வரும்போது புதுசு புதுசா ஆட்களை சந்திப்போம். அப்போ அந்த பிரசங்கம் எடுப்பவர் யார் எனக்கு தெரியும், என்ன எடுக்கிறாரு தெரியும், இந்த குடும்பம் என்ன தெரியும். இது எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும், ஒரு உணர்வை கொடுத்தது. மதுரைக்கு வந்த பிறகு, நகரத்துக்கு வந்த பிறகு, திருநெல்வேலிக்கு வந்த பிறகு எந்த கோயிலும் எனக்கு நெருக்கமாகல. எனக்கு அந்நியப்பட்டே நிற்குது. அந்த பிரசங்கியா வேற மாதிரி இருக்காரு, மக்கள் வேறையா இருக்காங்க, வந்துட்டு போறவங்க வேறையா இருக்காங்க. என்னடா இது, நான் பார்த்த எஸ்டேட் இல்லையே, நான் பார்த்த என் ஊர் இல்லையே, இது எனக்கு என்ன தானே அந்நியப்படுது. இங்க எல்லாம் வேற வேறையா இருக்காங்க, உட்கார்றது வேற வேறையா இருக்கு. நிறைய கோயில்கள்ல சாதியா உட்கார்றாங்க, கிறிஸ்தவர் தான் ஆனா சாதியா உட்கார்றாங்க. என்னடா இது, இன்னமும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. நாம பார்த்து, நாம படிச்சு, நாம வளர்ந்த ஊர், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 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 அனுபவம் வேறையா இருக்கு. இது 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 எனக்கு மட்டுமல்ல. நான் சொல்றது, நாங்கிறது நான் அல்ல, ஒரு எஸ்டேட்னுடைய பிரதிநிதி, ஒரு எஸ்டேட் வாசி நான். சோ நான் இப்ப நான் எஸ்டேட்ல இல்லையே, ஆளா இல்லையே ஒழிய நான் மனசால அங்கதான் இருக்கும். என் துணைவியார் இப்ப போன மே மாதம் போகும்போது கேக்குறாங்க, எஸ்டேட்ல நீ எதையாவது ஒரு இடத்த மறந்துருக்கியா, இந்த இடம் எனக்கு புதுசா இருக்கு, ஐயோ இந்த இடம் மறந்துட்டு அப்படி நினைச்சிருக்கியா? இல்லடாமா, இல்லடாமா, எனக்கு புதுசா எதுவுமே இல்லை. நான் மதுரையில இருந்தாலும் நான் இந்த இடத்துல தான் நிற்கிறேன், இந்த கோயில்ல தான் நிற்கிறேன், இந்த பள்ளிக்கூடத்துக்கு தானே, இந்த ஆத்துல தானே குளிக்க போறேன், இந்த இடத்துக்கு தானே வரவுக்கு போறேன், இங்கதானே பூங்கால விளையாண்டேன், இங்கதானே லக்கோட்டு பறிச்சேன், இங்கதானே நார்த்தங்காய் பறிச்சேன், இங்கதானே தவிட்டுக்கையா ஏறி பறிச்சேன், இங்கதானே ஃபேக்டரிக்கு அப்பாவுக்கு சோறு கொண்டு போனேன், இந்த காட்டுக்கு தானே இந்த அத்தைக்கு கீழே விழுந்து கிடக்கும் போது போய் நான் பக்கத்துல யாரும் இல்லையே தண்ணி பிடிச்சு ஊத்தி முகத்துல பண்ணேன். இது இப்படி இருக்கு இல்லையா? இது இப்படி எனக்கு எதுவும் புதியது இல்லைங்க. நான் அங்க இல்லையே ஒளியே, எல்லாம் ஒண்ணு. என்னுடைய உச்சம் ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஊரை எல்லாரும் நேசிப்போம். அவங்கவுங்க ஊரு, அவங்கவுங்க கிராமத்துக்குன்னு ஒரு இருக்கும். ஆனா இதை நான் திருப்பியும் சொல்றது, என் நாடு, என் மொழி, என் மதம், என் சாதி, என் மாவட்டம், என்ன இதுன்னு நான் மறுபடியும் இது ஒரு பேட்ரியாட்டிக் சொல்லக்கூடிய ஒரு தேசப்பற்றுங்கிற இடத்துல கொண்டாடுங்கள்னு நான் அந்த இடத்துல கொண்டு வரல. அந்த கட்டமைப்பை தயவு செய்து இதோட தயவு செய்து யாரும் ஒப்பிட்டுற வேண்டாம். இது ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு கிடைச்சது, ஒரு அனுபவம் கிடைச்சதுங்கிறதுக்கு பகிர்வு தான். இதற்காக நாளைக்கு போய் எங்க நாடே இப்படி, நாடு என்பதோ, சாதி என்பதோ, என் கட்சி என்பதோ, என் வக்கீல் தொழில் என்பதோ, நான் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் என்பதோ, எங்க தெருக்காரங்கிறதோ குலப்பெருமை பேசுவதற்கானதல்ல. இது அதோட தயவு செய்து ஒப்பிட்டுற வேண்டாம். இப்படி இப்படி இதை அதோட ஒப்பிட்டு இதை ஒண்ணுமில்லாம ஆக்கிட வேண்டாம்.
நாங்கள் எப்படி கூட்டாஞ்சோறு ஒரு தனி சுவை இருக்குமோ, அந்த கூட்டாஞ்சோறின் சுவையை நான் பெருமிதத்தை சொல்றேன். நீங்க தயவு செய்து எவர் ஒருவரும் இதை திருப்பியும் இது ஒரு இனவாதமாகவோ குலவாதமாகவோ அப்படி சொல்லி அதையோட ஒப்பிட்டு இதை இல்லாம பண்ணிட வேண்டாம். இது ஒரு கொடுப்பினைன்னு தான் நான் பாக்குறேன். எஸ்டேட்டை குறித்து எல்லாருக்கும் இருக்கும், அவங்கவுங்க ஊரை குறித்து அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அதுல எதுவும் சிறுமை அல்ல, அவர்கள் பாலியம், அவர்கள் கிடைத்த அனுபவம். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஊரை கொண்டாடுவோம், அவங்க ஊரை பேரா வச்சிருப்போம், நிறைய பேர் அவங்கவுங்க ஊரை வச்சிருப்போம். எஸ்டேட்ல 2010 ஒருத்தர் 2010 ஒரு 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 குடும்பம் கார்ல வருது, அறக்க பறக்க வருது, 4-5 பசங்க இருக்காங்க அந்த வண்டியில. எங்க அப்பாவை பாத்தீங்களா, எங்க அப்பாவை பாத்தீங்களான்னு போட்டோ கேட்கறாங்க. யாரும் பார்த்த மாதிரி இல்லை, ஏன்னா அவங்க காட்டின ஆட்கள் அப்படி. அன்னைக்கு பார்த்து ஒரு ஒரு 3வது நாள்ல ஊர்ல ஒரு வீச்சம் வரும், காட்டுக்குள்ள ஒரு நாட்டம் துர்நாற்றம் வருது. போனா அங்க ஒரு பெரியவர் 80 வயது மதிக்க 80-84 வயது மதிக்கிற ஒரு பெரியவர் ஒரு இறந்து கிடக்காரு காட்டுக்குள்ள. பக்கத்துல பாட்டில் இருக்கு, மருந்து பாட்டில், விஷ பாட்டில். உடனே செய்தி போகுது, எடுக்கிறாங்க, எல்லாம் தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மலையாளி சமூகம் சேர்ந்த ஒரு பெரியவர் கேரளாவில் போயிட்டாரு. எஸ்டேட்ல 40 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர், குடும்பத்தோட 40 ஆண்டுக்கு முன்னாடி 60களின் துவக்கத்திலேயே 70களின் துவக்கத்திலேயே எஸ்டேட்ல இருந்து வெளியே போயிட்டாரு. அவர் போறாரு, அவருக்கு என் உசுறு போனா எஸ்டேட்ல தான் போகணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது அப்பப்ப சொல்லுவாரு. அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் தன்னுடைய பசங்கள் கூட்டிட்டு போய் விமானத்துல எல்லாம் வெளிநாடுகள் எல்லாம் போய் பல நாடுகளும் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா என் உசுறு எஸ்டேட்ல தான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய 84வது வயதுல எஸ்டேட்டுக்கு 2 நாள் முழுக்க எஸ்டேட்டை சுத்திட்டு விஷம் முடிச்சு செத்து போயிட்டாரு. இதுதான் எங்க எஸ்டேட், இதுதான் அந்த எஸ்டேட்டுக்கும் எங்களுக்குமான நெருக்கம், இதுதான் எங்க உறவு. இனி அப்படிப்பட்ட ஊரை நாங்கள் எங்க வாழ்நாள்ல கடந்து போயிட முடியுமா, அதை பாத்திர முடியுமான்னா முடியாது. மூணாரோ ஊட்டியோ வால்பாறையோ அந்த ஊருக்கு போகாட்ட கூட வேறு ஊருக்கு போகும்போது அதை கடந்து போவதற்கான சாத்தியம் இருக்கு. கூடலூருக்கு போனோம், மைசூருக்கு போனோம், அதனால ஊட்டி போனோம், ஆதிரப்பள்ளிக்கு போனோம், சாலக்குடிக்கு போனோம், சோலையாறு டேமுக்கு அணைக்கட்டுக்கு போனோம், அதனால வால்பாறைக்கு வழியா போனோம். அப்படி அல்ல எங்க ஊர். மாஞ்சோலைக்கு போகணும்னு போனா மட்டும்தான் மாஞ்சோலைக்கு போக முடியும், நாலுமுக்குக்கு போனா மட்டும்தான் நாலுமுக்கு போக முடியும். வேறு எந்த காரணத்துக்காகவும் எங்க ஊருக்கு போக முடியாது. இனி என் வாழ்நாள் முழுக்க என் அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து நாங்களும் சேர்த்து எங்கள் ஊருக்கு போயிட முடியுமா, அது நடக்குமாங்கிறதே இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வேற யாருக்கும் அதாவது அந்த உணர்வுகளை கடத்த முடியுமே ஒழிய அந்த வாழ்க்கையை பகிர முடியாது. அது வாழ்ந்துதான் காட்ட முடியும். ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை. அதனால எஸ்டேட்டை நாங்கள் கொண்டாடிக்கிட்டே தான் இருப்போம் எங்க வாழ்நாள் முழுக்க. இருக்குதோ இல்லையோ, இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் கூடுதலா அனுபவிப்போம்.